எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து விஜயனுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி கரூர் இன்சிடென்ட்ல நடந்து போனவங்க நீங்க நேரில் போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம செங்கோட்டையன் அண்ணன், டிவிக்கில் இருக்கிற செங்கோட்டையன் அண்ணன் முன்னாள் அமைச்சர், சரிங்களா, அவங்க இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துப்பாக்கி சூடு வந்து நடந்துச்சு தூத்துக்குடியில, அப்போவே வந்து நீங்க நேரில் போய் பார்க்கல, டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்க, நீங்களாம் வந்து தளபதியை பத்தி பேசலாமா, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அண்ணன் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து எடப்பாடி அண்ணா வந்து ஒரு மாதிரியான பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நாங்கள் ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு. விஜயனும் அதே மாதிரி நாங்கள் ஜெயிச்சா இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கலாம். அந்த விசில் சின்னத்தை அறிவிச்ச அன்னைக்கு அவங்கள தீய சக்தி, இவங்களை ஊழல் கட்சின்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அவங்க சும்மா இருக்கிறவங்கள சும்மா தலையில் தட்டினா திருப்பி அவங்க அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ஏடிஎம்கே இருக்குது. அவங்க சும்மா அவங்க தலையில் தட்டினா அவங்க பதிலுக்கு நமக்கு வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரியான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவோன்ட்டு. அதே மாதிரி விஜயனும் வந்து விஜயனை கூட இருக்கணும், சரி எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஓகே. ஆனால் இப்போ வரைக்கும் டிவிக்குள்ள சைட்லேருந்து நானும் ஒரு மீட்டிங்லையும் பார்க்குறேன். நேற்று கூட என்டிடிவிலேருந்து இன்டர்வியூ வந்து ஆஃப் த கேமராவாக எடுத்திருக்காங்க. அப்புறம் கூட வந்து ஜெயிச்சா இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களா அண்ணன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ரோல் மாடல்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் இவங்களாம் ரோல் மாடல்னு சொல்லி 3 கட்சி ஓட்டும் வாங்குறதுக்காண்டி பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னதான் விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வீட்டு விட்டே வெளியே வர மாட்டேங்காங்க. சில டைம் மட்டும்தான் வெளியே வந்து ஃபேஸ் காட்டுறாங்க. அது கூட வந்து ஸ்கிரிப்டை பார்த்து அப்படியே வந்து பேசிட்டு போயிடுறாங்க. கடைசியா விசில் சின்னத்தை அறிவிச்ச அன்னைக்கு கூட வந்து ஸ்டேஜில் பேசும்போது அந்த ஸ்கிரிப்டுக்கு கீழே எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் 3 டைம் நீங்கள் விசில் அடிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதான் அண்ணன் கவனிக்கல. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ராஜ்மோகன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு, விஜய் நான் முடிச்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு விசில் அடிக்காரு. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை பார்த்தா அண்ணன் பேசுறதுனால மீடியா வந்து ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து நமக்கு வந்து கடுமையான ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. நம்ம வந்து அவங்கள பத்தி பேசுனதுனால பதிலுக்கு அவங்க பேசுறாங்க. இப்போ நம்மளே வந்து சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டை வந்து ஒரு இதை சொல்லி நம்ம திட்டோம்னா அவன் பதிலுக்கு திட்டிடுவான், நீ மட்டும் யோக்கியமா, நீ இதை பண்ணலடா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம ஏடிஎம்கே வந்து ஊழல் கட்சின்னு நம்ம சொன்னால் அவங்க பதிலுக்கு வந்து நீங்கள் டைம் டு லீன் போட்ட அன்றைக்கி வந்து உங்களை 5 மணி நேரம் நிற்க வச்சோம்ல, மன்னிப்பு கேட்டிங்களே அப்படின்னு பழசெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து ஏடிஎம்கே பற்றிலாம் யாரும் பேசாதீங்கப்பா, அவர் ஸ்டேஜில் பேசிடுவார். ஆதவ் ப்ரோ வந்து ஸ்டேஜில் பேசிடுவார். அதுக்கு அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கடிதம் வந்து எழுதுவார் ட்விட்டரில். ஸ்டேஜில் அவர் பேசிடுவார் ஆதவ் அர்ஜுன் ப்ரோ. நெக்ஸ்ட் டே வந்து ஏதாவது பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அந்த ட்வீட் போட்டதை வந்து டெலிட் பண்ணுவார். அப்படி இல்லாட்டி மன்னிப்பு கடிதம் வந்து எழுதுவார். இதுதான் வந்து டிவிக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு.